திருப்பாடல்கள் அதிகாரம் 48. கடவுளின் திருநகர். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். அழகும் உயரமுமாய் தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் கொத்தலங்களில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தார்கள். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம், கடவுளின் நகரினில் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. சீயோன் மலை மகிழ்வதாக. யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக. சீயோனை வலம் வாருங்கள், அதை சுற்றி நடை போடுங்கள், அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள். அதன் மதில்களை கவனித்து பாருங்கள், அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள். அப்பொழுது இனி வரும் தலைமுறையினரிடம், இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள், அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார் என கூற இயலும். திருப்பாடல்கள் அதிகாரம் 49. செல்வம் பயனற்றது. மக்களினங்களே, அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழும் யாவரும் இதற்கு செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வரே, ஏழையரே, யாவரும் செவிமடுங்கள். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும், என் மனம் விவேகமானவற்றை சிந்திக்கும். நீதிமொழிக்கு செவி சாய்ப்பேன், யாழிசைத்து அதன் புதிரை விடுவிப்பேன். துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் ஏன் அஞ்ச வேண்டும்? தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்து தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாய் பேசுவோருக்கு நான் ஏன் அஞ்ச வேண்டும்? உண்மையில் தம்மை தாமே மீட்டு கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க பிணை எதுவும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகொலியை காணாமல் இருந்திட இயலுமா? ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கிறோம் அன்றோ? அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றார்கள். அவர்களுக்கு கல்லறைகளே நிலையான வீடுகள். அவையே எல்லா தலைமுறைக்கும் அவர்கள் குடியிருப்பு. அவர்களுக்கு தங்கள் பெயரில் நிலப்புலன்கள் இருந்தும் பயனில்லை. ஒருவர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. அவர் விலங்குகளைப் போலவே மாண்டழிவார். மதியீனமாக தம்மையே நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே.
ஆடுகளைப் போலவே அன்னோர் கீழுலகில் அடைக்கப்படுவர். அங்கே அவர்களுக்கு சாவே மெய்ப்பனாய் இருக்கும். அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வார்கள். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு ஆகும். ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை அவர் ஏற்றுக்கொள்வார். சிலர் செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும்போது எதையும் அவர்கள் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என கருதினாலும் நன்மையையே நீங்கள் நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தங்களுடைய மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வார்கள். ஒருபோதும் அவர்கள் ஒளியை காண மாட்டார்கள். மானிடர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. விலங்குகளைப் போலவே அவர்கள் மாண்டழிவார்கள். திருப்பாடல்கள் அதிகாரம் 50. உண்மை வழிபாடு. தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனினின்று ஒளி வீசி மிளர்கின்றார் கடவுள். நம் கடவுள் வருகின்றார். அவர் மௌனமாய் இரார். அவருக்கு முன்னே சுட்டெரிக்கும் தழல் நெருப்பு. அவரை சுற்றிலும் கடுமையான புயல் காற்று. உயர் வானங்களையும் பூ உலகையும் அவர் அழைத்து தம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றார். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் என்கிறார். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும். ஏனெனில் கடவுள்தாமே நடுவராய் வருகின்றார். என் மக்களே, கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரவேலே, உனக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன். நானே கடவுள், நானே உன் கடவுள். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. ஏனெனில் உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் கண்முன்னே உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் காட்டு விலங்குகளெல்லாம் என் உடைமைகள். 1000 குன்றுகளில் மேயும் 10,000 கால்நடைகளும் என்னுடையவை. குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன். வயல்வெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை. எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை. ஏனெனில் உலகும் அதில் உள்ள யாவும் என்னுடையவையே. எருதுகளின் இறைச்சியை நான் உண்பேனா? ஆட்டுக்கிடாய்களின் குருதியை நான் குடிப்பேனா? கடவுளுக்கு நீங்கள் நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஆனால் கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார்: என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். திருடர்களை கண்டால் வெறுப்புடன் அவர்களோடு சேர்ந்து கொள்கின்றீர்கள். கற்பு நெறி பிறந்தவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு.
உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவதும் பொய்மையே. உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள், உங்கள் தாயின் மக்களை பழித்துரைக்கின்றீர்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன். நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். இப்பொழுதோ உங்களை நான் கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன்னே எடுத்து வைக்கின்றேன். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். திருப்பாடல்கள் அதிகாரம் 51. பாவ மன்னிப்புக்காக மன்றாடுதல். கடவுளே, உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உம் அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது, உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் கலிகூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உம் தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும். குற்றம் செய்வோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, எனது மீட்பின் இறைவா, இரத்த பலியினின்று என்னை விடுவித்தருளும். என் நா உமது நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். திருப்பாடல்கள் அதிகாரம் 52. இறைவனின் தீர்ப்பும் திருவருளும். வலியோனே, தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கின்றாய்? இறைவனின் பேரன்பு எந்நாளும் உள்ளது. கேடு விளைவிக்க நீ திட்டமிடுகின்றாய். தீட்டிய கத்தி போன்றது உனது நா. வஞ்சகத்தில் தேர்ந்தோ நல்லனோ நீ. நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே நீ விரும்புகின்றாய். உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே நீ விரும்புகின்றாய். நரம்பில்லா நா உடையோனே, கேடு விளைவிக்கும் சொற்கள் அனைத்துமே நீ விரும்புகின்றாய். ஆகவே கடவுள் உன்னை என்றும் மீளாதபடி நொறுக்கி விடுவார். உன்னை தூக்கி எறிவார்.
கூடாரத்து நின்று உன்னை பிடுங்கி எறிவார். உயிர் வாழ்வோரின் உலகு நின்று உன்னை வேரோடு களைந்து விடுவார். நேர்மையாளர் இதை கண்டு திகிலடைவர். உன்னை எள்ளி நகையாடி இவ்வாறு கூறுவர்: இதோ பாருங்கள், இவன்தான் கடவுளை தன் புகலிடமாய் கொள்ளாதவன், தன் செல்வப் பெருக்கில் நம்பிக்கை வைத்தவன், அழிவு செயலையே புகலிடமாய்க் கொண்டவன். நானோ கடவுளின் இல்லத்தில் செழித்து வளரும் ஒலிவமர கன்று போல் இருக்கின்றேன். இறைவனின் பேரன்பில் எப்போதும் நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று. திருப்பாடல்கள் அதிகாரம் 53. இறைப்பற்று இல்லாதோ. கடவுள் இல்லையென அறிவிலிகள் தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றார்கள். அவர்கள் சீர்கெட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். நல்லது செய்பவர் எவருமே இலர். கடவுள் விண்ணகத்து நின்று மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பமுள்ளோர், கடவுளை நாடுவோர் யாரேனும் உளரோ என பார்க்கின்றார். எல்லாரும் நெறி பிறழ்ந்தனர், ஒருமிக்க கெட்டு போயினர். நல்லது செய்பவர் எவருமே இலர், ஒருவரும் இலர். தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்துவிட்டனரோ. உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கின்றனரே. அவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடுவதே இல்லை. எனவே அவர்கள் இதுவரை கண்டிராத முறையில் பேரச்சத்தால் நடுங்குவார்கள். இறை மக்களை ஒடுக்கியோரின் எலும்புகளை கடவுள் சிதறடிப்பார். கடவுள் அவர்களை கைவிட்டதால் அவர்கள் வெட்கமுறுவார்கள். சீயோனிலிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக. கடவுள் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை வழங்கும்போது யாக்கோப்பு களிகூறுவதாக, இஸ்ராயேல் அகமகிழ்வதாக. திருப்பாடல்கள் அதிகாரம் 54. எதிரியிடமிருந்து காக்க வேண்டுதல். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் என் நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். என் உயிரை பறிக்க கொடியவர் முயல்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் என் தலைவர் இருக்கின்றார். என் எதிரிகள் எனக்கு செய்ய விரும்பும் தீமையை அவர்கள் மேலேயே திருப்பிவிடும். உம் வாக்கு பெறலாமைக்கு ஏற்ப அவர்களை அழித்தொழியும். தன்னார்வ பலிகளை உமக்கு செலுத்திடுவேன். ஆண்டவரே, உமது பெயரை புகழ்ந்திடுவேன். இதுவே நன்று. ஏனெனில் அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் விடுவித்துள்ளார். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டுகொண்டன.